ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன்ஸ் இது எல்லாமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிராண்ட் நியூ அப்படின்னு வரும்போது வித் பில் வாரண்டி பிளஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வாங்குற ப்ராடக்ட் நீங்க ஃபியூச்சர்ல எதனா உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணணும், எதனா இஷ்யூ இருந்ததுன்னா நாங்களே கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த யூசர் ஐட்டம்னு வரும்போது எங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே மின் கண்டிஷன்ல மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் அதில் பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் இங்கே லோக்கலில் நாங்கள் கொடுத்த கஸ்டமர்கிட்ட நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மின் கண்டிஷனில் மட்டும் தான் நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி கரெக்டான அப்சர்வேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ். ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் எந்த அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அக்சசரிஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அக்சசரிஸுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கேபிள், பனானா பிளக், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள் இது எல்லாமே பிராண்டட்ல மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க எங்ககிட்ட வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்க வெளியில கூட வாங்கிக்கோங்க. எங்களை மாதிரி பண்ணக்கூடிய செல்லர்கிட்ட ப்ராப்பரா செக் பண்ணி அது பிராண்டடா இருக்கான்னு செக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ ஃபைனலா பார்த்துட்டீங்கன்னா கேலிபிரேஷன், டியூனிங். ஒரு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்ல நீங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னா ப்ராடக்ட் எடுத்துருவீங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவேன், அக்சசரிஸும் வாங்கிடுவீங்க. இதெல்லாம் தாண்டி கேலிபிரேஷன் இம்பார்ட்டன்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த என்டையர் நீங்க ஹோம் தியேட்டருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆடிசியில கேலிபிரேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆடிசியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கேலிபிரேஷன் இருக்காது. மேனுவல் கேலிபிரேஷன், இந்த மேனுவல் கேலிபிரேஷன்ல எங்களை மாதிரி டெக்னீஷியனை கூப்பிட்டு பண்ணுங்க, அப்பதான் நீங்க வந்து ஃபுல்ஃபில்லா எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்கும் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த ஒரு என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுடைய பிளேஸும் பாத்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல தான் இருக்கு. நீங்க நேர்ல வந்து டெமோ பார்க்கலாம், நீங்க வாங்குற ப்ராடக்ட் டெமோ பார்க்கலாம், இல்ல ஜஸ்ட் நான் டெமோ பாக்குறேன், ஒரு 5.1 அட்வான்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு டெமோ பார்க்கணும், நீங்க நேர்ல வந்து டெமோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேல்ஸுக்காக டோட்டலா 3 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் வித் ரிசீவர் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ ரிசீவர் பிளஸ் ஸ்பீக்கர் பேக்கேஜஸோட நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 3 ப்ராடக்ட்டுமே மின் கண்டிஷன்ல மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க அது என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த 3 பேக்கேஜஸ்மே சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், ஏவி ரிசீவர், 5.1 ஏவி ரிசீவர், 5.1 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் எடுத்திருக்கிறோம். 3 ப்ராடக்ட்டுமே 3 ஸ்பீக்கர்ஸுமே மின் கண்டிஷன் ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க காம்பினேஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பைனியர் ஏவி ரிசீவர், எலாக்ல ஸ்பீக்கர்ஸ். பைனியர்ல இதோட மாடல் நம்பரை பார்த்துட்டீங்கன்னா VSX 330 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். எலாக்ல இந்த ஸ்பீக்கர்ஸோட மாடல் நம்பரை பார்த்துட்டீங்கன்னா எலாக் சினிமா 5. ஸோ இந்த 2 காம்போ பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு காம்போ தான் நான் சொல்லுவேன். ஸ்பீக்கர்ஸ் வித் ரிசீவர் ரெண்டுமே கிட்டத்தட்ட 95% பிராண்ட் நியூ தான் நான் சொல்லுவேன். ரிசீவருக்கு பாக்ஸ் மட்டும் தான் மிஸ்ஸிங், மற்றபடி ரிமோட் எல்லாமே அக்சசரிஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பைனியர்ல இந்த ஏவி ரிசீவர் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் தாங்க சொல்லுவேன். ஒரு யூசர் ஐட்டம் கிடையாது, ஒன்லி பாக்ஸ் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஒரிஜினல் அக்சசரிஸ், ரிமோட்டு எல்லாமே கிட்ட வந்திருக்கு. ரிமோட்டோட பேட்டரி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் கூட பண்ணலைங்க, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. இதோட மாடல் நம்பரை பார்த்தீங்கன்னா VSX 330. ஸோ 5.1 சேனல்ல நல்லா பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ரிசீவர் தான் இது. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB ஆப்ஷன் உள்ள கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத்தும் இன்பில்டாவே இதில் வந்துடும். வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 6 ohmsல 105 வாட்ஸும் 8 ohmsல 80 வாட்ஸும் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 5.1 சேனல்ல ஆடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் டால்பி டிஜிட்டல் பிளஸ், DDS, HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ HD, DDS இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபார்மேட் பார்த்துட்டு உங்களுக்கு 4Kல பாஸ்டர் பண்ற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 4 HDMI இன்புட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு HDMI அவுட்புட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு கோஆக்சியல் ஆப்டிகல் இன்பில்டா வந்துடும். இது இல்லாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்வூஃபர் ப்ரீ அவுட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், சரௌண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே கிளிப் டைப்ல கொடுத்துருப்பாங்க. கிளிப் டைப்பா இருந்தாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் தாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் கிளிப் இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு. ஸோ டெஃபினட்டா கிளிப்புக்கும் பனானாக்கும் சம்மந்தமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனா, FM ஆண்டனா கனெக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா ஒரு பிராண்ட் நியூவா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது நீங்க எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மின் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு இதுல வந்திருக்கு. ஸோ அடுத்தது எலாக்ல பாத்தீங்கன்னா சினிமா 5ன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியதாங்க. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனா தான் இதுவும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபுல் பாக்ஸோட கிட்டோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரு யூசர் ஐட்டம் இது கிடையாது. இது பாத்தீங்கன்னா 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வரும். 5மே பாத்தீங்கன்னா 2 வே, ஒரு டியூட்டர்ஸ் ஒரு டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 வே கான்செப்ட்ல தான் உங்களுக்கு வந்துருக்கும். 8 ohmsல உங்களுக்கு 80 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபரை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8 inchesல டவுன் ஃபேரிங், அதாவது ஏர் போர்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு 100 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு 2Wல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும்,
ப்ளஸ் நல்ல ஒரு கேட்டகரியில் மியூசிக்கு ப்ளஸ் மூவி ரெண்டுமே வேணுங்கிறவங்க இந்த பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து இந்த பேக்கேஜை சூஸ் பண்ண முடியும். ஒரு ஹாலாக இருக்கட்டும், டெடிகேட்டட் ரூமாக இருக்கட்டும், நல்ல ஒரு என்டையர் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும். மியூசிக்கும் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு 2 வே இருக்கிறதுனால அந்த ஹை ஃப்ரீக்வன்சியும் நல்லாவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேக்கேஜஸ் தான் இந்த எலாக்கில் நான் சொல்லுவேன். நாங்கள் நிறைய சேல் பண்ணியிருக்கிறோம். இந்த பேக்கேஜஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இதில் கெதர் பண்ணிக்க முடியும். இது வேணுங்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்க பேக்கேஜ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பைனியர் ஏவி ரிசீவர் மிஷனில் 5.1 ஸ்பீக்கர்ஸ். பைனியரில் இதோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா VSX 329K அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டுனா மிஷன் பிராண்டில் M-Cube அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5.1 ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ரிசீவர் பார்த்துட்டுனா யூஸ்டு ஐட்டம் ரிசீவர் இது. ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ மட்டும்தான், யூஸ்டு ஐட்டமே கிடையாது, ஜஸ்ட் ஓப்பன் பாக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா பைனியரில் VSX 329 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் ரிமோட்டோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. 5.1 சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்துட்டீங்கன்னா இன்பில்டாக உங்களுக்கு HDMI வந்துடும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா HDMI கொடுத்துருவாங்க. ஸோ ஆடியோ ஃபார்மட் 5.1 சேனலில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், டால்பி 2 HD, DDS, HD மாஸ்டர் ஆடியோ, ஸோ இந்த ஃபார்மட் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வீடியோ ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 1080 4K ரெண்டுமே சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டேஜ்னு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8 ohmஸில் உங்களுக்கு 80 வாட்ஸும் 6 ohmஸில் 105 வாட்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு யூசர் ஏவி ரிசீவர் அப்படிங்கிறதுனால பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பேக் சைடில் ஸ்க்ராச்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. 4 HDMI இன்புட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு HDMI அவுட் உங்களுக்கு வந்துடும். அதில் ARC சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, 4Kயும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ளஸ் கோஆக்சல் ஆப்டிக்கல் இன்பில்டாக உங்களுக்கு வந்துடுது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கு 12 சாக்கெட்டும், சரௌண்ட் சென்டருக்கு கிளிப் டைப்பும் கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர் பிரிவுட் ஒன்றும், ஒரு FM/AM ஆண்டனா உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ரிசீவர் தான் நான் இது சொல்லுவேன். இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். ஸோ மிஷனில் M-Cube அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். மிஷனில் M-Cube SE ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். இது ஒரு பிராண்ட் நியூ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக பிரித்து பார்க்கல. ஸோ ஒரே சிங்கிள் பீஸ் மட்டும் நம்ம பிரித்து காமிச்சிருக்கிறோம். 3 inches ஃபுல் ரேஞ்ச் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸாக நம்ம எடுத்துருக்கிறோம். 8 inches ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் நம்ம இதில் எடுத்துருக்கிறோம். இதுவுமே ஒரு பிராண்ட் நியூவாக இருக்கிறதுனால ஃபுல்லாக நம்ம பிரிக்கலை. ஸோ ஒன்லி இந்த மேனுவல் புக்கும் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஸோ 8 ohmஸில் 80 வாட் சப்போர்ட் பண்ணி ஸ்பீக்கர் தாங்க இது. எனக்கு ஒரு பெட்ரூமாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஹாலாக இருக்கட்டும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கர்ஸ் எடுக்கலாம். ஸோ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல் தான் இதை நான் மிஷனில் சொல்லுவேன். நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கண்டினியூ ரன்னிங் மாடல்னு சொல்லுவாங்க, கண்டினியூ சக்ஸஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்திருக்கு இது. ஸோ ஃபைனலாக நம்ம எடுத்துருக்க பேக்கேஜ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 5.2 ஏவி ரிசீவர், 5.1 ஸ்பீக்கர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ரிசீவர் மாடல் நம்பரை பார்த்துட்டீங்கன்னா டெனானில் 550 BT அப்படிங்கிறத இதோட மாடல். 5.2 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசீவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோ யூனிட்ல நம்ம எடுத்துக்கூடிய ரிசீவர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா டெனானில் 5.0 எடுத்துருக்கிறோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா மிராஜில் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த டெனான் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூவாக தான் இருக்கு, இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, பிராண்ட் நியூவாக தான் நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா மிராஜில் 8 inches நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஓவராலா ஸ்பீக்கர் சிஸ்டம் 5.1, ரிசீவர் பார்த்தீங்கன்னா 5.2 நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா டெனானில் 550 BT 5.2 சேனலை சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு மின் கண்டிஷன் தான், கிட்டத்தட்ட ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனே சொல்லுவோம். டெமோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா 5 ஸ்பீக்கர்ஸ் 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 6 ohmஸில் 90 வாட்ஸும் 8 ohmஸில் 70 வாட்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளூடூத் இன்புல்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஆடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா டால்பி, DDS, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி 2 HD, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், இந்த ஃபார்மேட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபார்மேட் பார்த்துட்டீங்கன்னா 4Kல பாசிட்டிவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4Kல உங்களுக்கு டால்பி விஷன், HDR10 சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு HDMI 4 மொத்தம் 5 HDMI வந்துடும். அந்த 5 HDMIல 2 1080யும் 3 4K இன்புட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு HDMI அவுட்புட்டு ARC சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர் பார்த்துட்டீங்கன்னா 2 சப்வூஃபர் பிரிவுட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. FM/AM ஆண்டனா, ஸ்பீக்கர் கனெக்ஷன் எல்லாமே ஒரு கிளிப் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் ஒரிஜினல் ரிமோட்டர் நம்மளுக்கு அவைலபிளாக வந்திருக்கு. ஏன்னா ஒரு 5.2 சேனல் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் டெனானில் 5.0 தான் நம்ம எடுத்துருக்கிறோம்.
ஸோ டெனாலில் இந்த ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். இது பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 ohmஸில் 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிரைவர் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் ரேஞ்சஸில் டிரைவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 3.25 inches உங்களுக்கு டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பீக்கர் சைஸும் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பெருசாக தான் இருக்கும். யூஸ்வலாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை விட இது கொஞ்சம் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் இது உங்களுக்கு வரும். ஸோ சப்வூஃபரை பார்த்துட்டீங்கன்னா மிராஜில் 8 inchஸில் டவுன் பண்ணக்கூடிய சப்வூஃபர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ 75 watts RMS சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டீங்கன்னா 8 inchஸாக இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். ஒரு LFE இன்புட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஆட்டோ சுவிட்ச் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும். ஸோ டவுன் ஃபேரிங் பண்ணுறதா இருந்தாலும் 8 inchஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் நாங்கள் இது சொல்லுவேன். ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பேக்கேஜ் தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக இந்த 3 ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 3 ப்ராடக்ட்டுமே நல்ல கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த 3 ப்ராடக்ட்டுமே நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ செக் பண்ணி ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்குன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ப்ராடக்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ கேட்டீங்கனாலும் எங்களால் வீடியோ சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த 3 ப்ராடக்டோட ப்ரைஸ் டீல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ 5.0 AVZR ப்ளஸ் ஸ்பீக்கர் பேக்கேஜோட சேர்த்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் தனியாக தேவைப்பட்டாலும் ரிசீவர் தனியாக தேவைப்பட்டாலும் இல்லை இந்த காம்போல எனக்கு டிஸ்மேட்ச் பண்ணி கொடுங்க அதை மாற்றி கொடுங்கன்னு கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கேற்ற பிரைசிங் ரேஞ்சஸ் வந்து மாறதான் செய்யும். ஸோ 3 பேக்கேஜோட பிரைஸ் ரேஞ்ச் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கார்டு நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எங்களுடைய பிளேஸும் பார்த்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்கு. நீங்க நேரில் வந்து டெமோ ரூம் அவைலபிளா இருக்கு, நேரில் வந்து கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.